கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் ஒரு புதிய அப்டேட் ஆனது இப்போ ஒரு தகவலாக வெளிவந்திருக்கு. அனைவருக்கும் பரந்த அரசின் உத்தரவு என்னவா இருக்கு என்பதை நாம விரிவாக பார்க்கலாங்க. தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் பயோமெட்ரிக் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில பாத்தீங்கன்னா கோவையில் வீடு தேடி சென்று பயோமெட்ரிக் கருவியில கைரேகை பதியும் பணியை ரேஷன் கடை பணியாளர்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக ஒரு புதிய தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டு வருவதாகவும் என்ன ஒரு தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த நீக்குவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதற்காக தான் இந்த வேலையை தொடர்ந்து செய்து வராங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய பயோமெட்ரிக் பதிவினை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு இப்ப கட்டாயமாக அறிவித்து இருப்பதாக சொல்லி இருக்காங்க. அது மட்டுமல்ல, பலரும் இன்னமும் பயோமெட்ரிக் பதிவினை ரேஷன் கடைகளில் சென்று மேற்கொள்ளாமல் இருக்காங்க. அதாவது ஒரு குடும்ப உறுப்பினர் அட்டையில பாத்தீங்கன்னா 3 to 4-5 நபர்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல யாராவது ஒருத்தர் மட்டுமே தொடர்ந்து பயோமெட்ரிக் வைத்து பொருட்களை வாங்கி வந்தாங்க. முந்தைய காலகட்டத்துல இருந்த சூழல் காரணமாக இந்த மாதிரி நடைமுறையில இருந்ததுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரேஷன் அட்டையில் எத்தனை பெயர்கள் இருந்தாலும் எத்தனை குடும்ப உறுப்பினர்கள் இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த பயோமெட்ரிக் பதிவினை கட்டாயம் வைப்பது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி கூட இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இவர்களுக்காக பார்த்தீங்கன்னா அரசு பல்வேறு சிறப்பு முகாம்களையும், அதாவது ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக் வைக்கப்படாத நேயர்களுக்கு தான் இந்த முகாமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிறப்பு முகாம்களையும் அடிக்கடி அழைப்புகளையும் விடுத்து வருவதாக ஒரு புதிய தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. இந்த வகையில தான் அண்மையில் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு இருந்ததுங்க. அதன்படிதான் வீடு வீடாக சென்று ரேஷன் கடை ஊழியர்கள் பயோமெட்ரிக் பணியினை மேற்கொண்டு வராங்க. அதாவது நம்ம நேரடியாக நம்மளுடைய ரேஷன் கடைகளுக்கு சென்றுதான் பயோமெட்ரிக் வைப்போங்க. ஆனா நிறைய பேர் இதுல நேரில் வராத காரணத்தினால் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதனாலதான் ஊழியர்களை நேரடியாக சென்று இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நடத்தி வராங்க. அதாவது ஊழியர்களை நேரடியாக சென்று அவருடைய வீடத்தென்று பயோமெட்ரிக் வைக்கும்போது கண்டிப்பா இதனால யாரும் தவறாமல் அனைவரும் பயோமெட்ரிக் வைக்கப்படும் என்று நம்பிக்கை வைத்து இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக செய்து வந்து கொண்டு இருக்காங்க. இந்த பயோமெட்ரிக் பதிவினை நீங்களும் இன்னும் வைக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ரேஷன் கடைகளுக்கு நீங்க நேரில் சென்று முதல் கட்டமாக முதல் பயோமெட்ரிக்காக வைப்பது தான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயோமெட்ரிக் நீங்க வைக்கவில்லை என்ற காரணம் இருந்தா கண்டிப்பா ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாத ஒரு சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். பயோமெட்ரிக் இருந்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்ற கட்டாயம் கூட கண்டிப்பா வரலாங்க. கண்டிப்பா இதற்கு ஏற்றவாறு செயல்படுவது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு இந்த மாதிரி அறிவுறுத்தல் படி இந்த விஷயத்த இப்ப நடைமுறையில செய்து கொண்டு வராங்க. ரேஷன் கடை ஊழியர்கள் பயோமெட்ரிக் பணியினை மேற்கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 11.25 லட்சம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் 1523 ரேஷன் கடைகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கடைகளில் பயோமெட்ரிக் வைத்துள்ள குடும்ப உறுப்பினர்கள் அரிசி, கோதுமை, பாமாயில், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் வாங்கி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. பொது விநியோக திட்டம் சார்பில் ஸ்மார்ட் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் கைரேகையும் பயோமெட்ரிக் பதிவு செய்யும் பணியும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த வகையில தான் கோவை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் கடைக்கு வரும் ரேஷன் கார்டுதாரர்களிடம் கைரேகை அல்லது கருவழி பதிவு செய்ய வேண்டும் என ஊழியர்கள் அறிவுறுத்தி வருவதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் அன்னியோதாய அன்ன யோஜனா ரேஷன் கார்டில் 95.03% முன்னுரிமை ரேஷன் கார்டு 96% மற்றும் முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டுகள் 88% பயோமெட்ரிக் சேகரிக்கும் பணி நிறைவடைந்து உள்ளது என்ற தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இன்னமும் கோவை மாவட்டத்தில் 3,97,782 ஸ்மார்ட் கார்டுகளின் குடும்ப உறுப்பினர்களுடைய கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இதனால கோவை மாவட்டம் முழுவதும்
அவர்களிடம் கைரேகை பதிவு பெற சம்பந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று பயோமெட்ரிக் கருவியில கைரேகை பெற்று வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60,000 பேரிடம் கைரேகை பதிவு பெறப்பட்டு இருக்கிறது. ஸோ எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்து வராங்க என்ற கருத்தை இந்த இடத்துல நம்ம தெரிவிக்கலாம். இது குறித்து கோவை மாவட்ட ரேஷன் அதிகாரி ஒருவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டுகளில் பயோமெட்ரிக் பதிவு பெறுவது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கோவையில் 4 லட்சம் பேரிடம் பயோமெட்ரிக் பதிவு பெறப்படாமல் இருந்ததாகவும் ஏற்கனவே சொல்லி இருந்தாருங்க. இதனால பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் முழுவதும் அவர்களுடைய வீடு தேடி சென்று கைரேகை பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் சொல்லி இருக்காரு. இதுவரை 60,000 பேரிடம் கைரேகை பதிவு செய்யப்பட்டதும் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. மீதி 3,40,000 பேரிடம் கைரேகை பதிவு பெற்று வருவதாகவும் சொல்லி இருக்காருங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டான ஒரு தகவலை அவர் தெரிவித்து வருகிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறந்த குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பாக உரிய ஆவணங்கள் பெற்று பெயர் நீக்கம் செய்யும் பணியும் விறுவிறுப்பாக நடந்து வருவதாக சொல்லி இருக்காரு. கைரேகை பதிவு செய்யாதவர்களின் பெயர்கள் நீக்குவது குறித்து அரசு எதுவும் இன்னும் அறிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகிற ஜூலை 31ஆம் தேதிக்குள் ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைகளுக்கு நேரடியாக சென்று பயோமெட்ரிக் கருவியில் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகிறது. இந்த பயோமெட்ரிக் விஷயத்துல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருடைய கைரேகை இந்த பயோமெட்ரிக் விஷயம் மூலம் விழாது அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் தெரிவித்து வராங்க. அதாவது வயதானவர்களுடைய கைரேகை பதிவு செய்ய முடியாத ஒரு சூழலும் ஏற்படுகிறது. வயது முதிர்ந்த நேயர்களுக்கும் ஏற்படுகிறது. சிறு வயதா இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பயோமெட்ரிக் சார்ந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை சிக்கல் எழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இதனால இந்த பணி என்னதான் தீவிரப்படுத்தி வந்தாலும் இதுல கைரேகை விழுந்தால் மட்டுமே பொருள் கிடைக்கும் என்று ஒரு பதிவு வந்தா கண்டிப்பா மக்கள் இது ஒரு அதிர்ச்சியான தகவலாக பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கைரேகை விழாமல் இருக்கக்கூடிய இந்த சூழல் காரணமாக இந்த ஒரு மாற்றத்தால் கண்டிப்பா மக்கள் பாதிப்படைவதாக சொல்லி இருக்காங்க. ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ தினசரி அரசியல் சார்ந்த பதிவுகள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் அப்டேட்டா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தா மறக்காம நீங்க முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் தகவலை தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.